ஃபைரா அப்டேட் செய்திகள். 1980 1999 ஆண்டு வரையிலான மனைப்பிரிவு ஆவணம் விரைவில் டிஜிட்டல் மயம். செய்தியை விரிவாக காண்போம். சென்னை நகர் ஊரமைப்பு சட்டப்படி சென்னை பெருநகரில் மனைப்பிரிவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கும் பணிகளை CMDA மேற்கொண்டு வருகிறது. இந்த ஒப்புதல் அடிப்படையில் அந்தந்த திட்டங்களில் மக்கள் மனை வாங்கி வீடு கட்டினர். இத்திட்ட பகுதியில் சாலைகள், பூங்காக்கள் போன்ற வசதிகளை ஏற்படுத்தும் போது நில அளவு தொடர்பாக பிரச்சனை எழுகிறது. இது போன்ற மனைப்பிரிவு திட்டங்களை செயல்படுத்துவோர் கிஃப்ட் டீட் எனப்படும் கொடை ஆவணம் வாயிலாக பொது பயன்பாட்டுக்கு நிலங்களை ஒப்படைத்துள்ளனர். இந்த நில அளவுகள் குறித்த உண்மை நிலவரத்தை மக்கள் அறிய முடியாத நிலை ஏற்படுகிறது. சென்னை பெருநகரில் தற்போது புதிதாக ஒப்புதல் வழங்கப்படும் மனைப்பிரிவு விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படுகின்றன. இதில் கூடுதலாக 1989 முதல் 2004 வரையிலான கட்டட அனுமதி விவரங்களும் டிஜிட்டல் ஆவணங்களாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. ஆனால் 1980 முதல் 1999 வரையிலான காலத்தில் வழங்கப்பட்ட மனைப்பிரிவு அனுமதி விவரங்கள் இணையதளத்தில் இல்லை. இந்த விவரங்கள் வெளிப்படையாக இல்லாதால் பழைய மனைப்பிரிவுகளின் பொது இடங்கள் அளவுகள் அறிய முடியாமல் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே பழைய மனைப்பிரிவு அனுமதி விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டும். இது குறித்து CMDA அதிகாரிகள் சமூக வலைதளம் வாயிலாக அளித்த பதில், CMDAவில் 2ஆம் ஆண்டுக்கு முந்தைய காலத்தில் வழங்கப்பட்ட மனைப்பிரிவு ஆவணங்கள் மேனுவல் முறையில் மட்டுமே உள்ளன. இந்த ஆவணங்களை தேடி எடுத்து டிஜிட்டல் முறைக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகிறோம். டிஜிட்டல் முறைக்கு மாற்றம் பணிகள் முடிந்தவுடன் இந்த விவரங்கள் இணையதளத்தில் மக்கள் பார்வைக்கு வெளியிடப்படும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.